வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணித்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு தீநீர் முறையை பற்றி பார்க்கின்றோம். அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகை வெந்தயம். வெந்தயம் மிகச் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. அன்றாடம் நாம் உணவுப் பொருளிலே நாம் அஞ்சரை பெட்டியில் பயன்படுத்தக்கூடியது. வெந்தயத்திலே குளிர்ச்சித்தன்மை கொண்டது. வெந்தயத்திலே எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றது. வெந்தயத்திலே சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கின்றது. இந்த வெந்தயத்தை தினமும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கலை போக்கி உஷ்ணத்தை தணித்து, இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அதீதமான சிறுநீர் கழித்து கொண்டே இருப்பார்கள். இதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையானது சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். சிறுநீரை கட்டுக்குள் கொண்டு வரும். இவர்களுக்கு ஸ்டிக்கி ஸ்டூல் என்ற நிலையிலே மலம் ஒரு மெழுகை போன்று கட்டி மலம் வராமல் முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற வலிகளிலே இவர் துன்பப்பட்டு இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு காயகல்ப மருந்து என்று சொல்லலாம். இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த தீநீருக்காக வெந்தயத்தை அளவுகளோடு பயன்படுத்துகின்றோம். ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு 200 மில்லி தண்ணீரிலே நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அப்படி கொதித்து கொண்டிருக்கும் போது அதனோடு கூட ஒரு சிறு துண்டு இஞ்சியை சேர்க்க வேண்டும். அதனோடு ஒரு லவங்க பூவை சேர்க்க வேண்டும். இப்படி சேர்த்து நன்றாக கொதிநிலை பெற்று தீநீர் பக்குவம் வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்ட வேண்டும். இந்த தீநீரை 100 மில்லிகிராம் அளவிற்கு காலை மாலை என்று இரு வேளையும் உணவுக்கு முன்பாக தொடர்ந்து பருகி வர வேண்டும். அப்படி நீங்கள் தொடர்ந்து பருகி வந்தால் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும். சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை போக்கி மலச்சிக்கலை கட்டுக்குள் கொண்டு வரும். அதாவது மலம் இலக்கியாக செயல்பட்டு உடலில் இருக்கின்ற வலிகள் அனைத்தையும் குணப்படுத்தும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, நெஞ்சு வலி, இந்த வலிகளை எல்லாம் போக்கி வாயு தொந்தரவுகளை குணப்படுத்தி நோயின்றி வாழ வழிவகுக்கும்.